உங்கள் பேர் என்ன? நான் உங்களை இந்த பக்கம் பார்த்ததே இல்லையே. என் பேர் நந்தினி. நான் இங்கே புதுசாக குடி வந்திருக்கேன். அதனால தான் உங்களால் என்னை பார்த்துருக்க முடியாது. இது 1894. இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க ஜப்பான் சைனா இதோட போரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இத்தினூண்டு நாடு சைனாவை ஈஸியாக கைப்பற்றுச்சு. உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா தெரியாதா? இல்லையே, எனக்கு தெரியாதே. நீங்கள் சொல்லி தான் நான் இதை முதல்ல கேள்விப்படுறேன். இது ஜப்பானுக்கும் சைனாக்கும் நடந்துகிட்ருக்க போர் நடந்துகிட்ருக்குன்னு தெரியும். ஆனால் எந்த நாட்டுக்குன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. என்னது, ஒன்றுமே தெரியாதா? ஜப்பானுக்கும் சைனாக்கும் எவ்வளோ பெரிய போர் போயிட்டுருக்கு, ஒன்றுமே தெரியாதா? சரி, அதை பற்றி நானே சொல்கிறேன். அதையாவது ஒழுங்காக கேளுங்க. ஒன்றும் தெரியாமல் நாட்டு நடப்பையே தெரியாமல் என்ன பண்ண போகிறீங்களோ நான் சொல்கிறேன், அதை கேளுங்க. ஜப்பான் அந்த சைனாவை கைப்பற்றிடுச்சு. இதை பார்த்த ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இது மூணுக்குமே பொறுக்கலை. அதனால ஜப்பானை அந்த சைனாவை கைப்பற்றக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. பெரிய நாடுகள் சொல்லும் போது எப்படி மீறுறதுன்னு நினச்ச ஜப்பான் அதுவும் கைவிட்டுருச்சு. கைப்பற்றதை கைவிட்டுருச்சு. அப்புறம் கைவிட சொன்ன இந்த 3 நாடுகள் இருக்கு, அதுகளோட வளர்ச்சிக்காக அதுக போய் அந்த சைனா மற்ற நாடுகளை கைப்பற்றி இப்போ உலகத்திலேயே டாப் 3 இருக்குது. பார்த்துக்கோங்கம்மா. சரின்னு அதுக்கப்புறம் ஜப்பான் லியோடாங் பெனிசுலான்ற இதை போர்ட் அத்தரோட சேர்ந்து அனெக்ஸ்ட் பண்ணுச்சு. இது மூலிமா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நாட்டுக்கும் நம்மளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அதுக்கப்புறம் அது என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது மூலியமா நாடும் மனுஷங்களும் ஒன்றுன்னு எனக்கு தெரியுது. அதாவது நாடும் அதைத்தான் பண்ணுது, மனுஷனும் இதைத்தான் பண்ணுறான். நாடு என்ன பண்ணுது அப்படின்னா ஜப்பானை கீழே தள்ளிட்டு ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இது 3 மேலே ஏற பார்த்துக்கிச்சு. அதே தான் உலகத்துலேயும் நடக்குது. மனுஷனை எல்லாத்தையும் ஒரு மனுஷனை மிதிச்சு மற்றவன் மேலே ஏறி போறியா, அவனுக்கு வழி விடுறதும் இல்லை, அவனை மேலே தூக்கி விடுறதும் இல்லை. இதுதான் எனக்கு புரிஞ்சது. நீங்கள் சொல்லுங்களே, நீங்கள் என்ன சொல்லுங்க, நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். ஆமாம் நந்தினி, நானும் இதைத்தான் சொல்ல வந்தேன். நாடும் மனுஷனும் ஒன்று தான். அதே மாதிரி தான் மனுஷனை ஒருத்தனை கீழே இறக்கி விட்டுட்டு இன்னொருத்தன் மேலே ஏற பார்க்குறான். அவனை கையை பிடிச்சி தூக்கி விட்டால் அவனுக்கு என்ன கஷ்டமோ தெரியல. அதாவது ஒருத்தனை கீழே மிதித்து தள்ளி விட வேணாம், அவனை விட்டால் போதும். ஏற்றி விடுறது இறக்கி விடலாம் அவன் ஒன்றும் பண்ண வேணாம். அவனை விட்டால் போதும், அவனாவே மேலே ஏறி வருவான். அவனை கீழே உதைக்காமல் இருந்தால் மட்டும் போதும். இது மூலிமா மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா, ஒருத்தனை மேலே ஏற்றி விட பாருங்க, இல்லை அவனை ஏற்றி விடாமல் கூட இருங்க, ஆனால் கீழே மட்டும் தள்ளி விடாதீங்க. அவனும் வாழ்க்கையில் முன்னேற தான் பார்க்குறான்.